வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. சினிமானாலே வெரைட்டிஸ் தாங்க. விதவிதமான கதைகள், விதவிதமான களங்கள், விதவிதமான ஜானர்ஸ், அதுக்கேத்த மாதிரி விதவிதமான கதாபாத்திரங்கள்னு சினிமால நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. சோ சினிமா ரசிகர்களோட ரசனையும் விருப்பங்களும் வெரைட்டியா தான் இருக்கும். இந்த சினிமால இருக்க ஜானர்ஸ்லயே உலக அளவுல முக்கியமான ஒரு ஜானர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஹாரர் ஜானர் தாங்க. இந்த ஹாரர் ஜானர்ல என்ன வெரைட்டிஸ் இருக்க போகுது? வழக்கமா தனியா ஒரு பங்களா, அதுல ஒரு பயங்கரமான பேய், அந்த பங்களாவுக்கு தற்செயலா போற ஒரு கூட்டம்னு ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஒரே மாதிரி கதைக்களங்கள் இருந்தாலும் இதுல வர பேய்ங்க கண்டிப்பா வெரைட்டியா தாங்க இருக்கும். இதுல சில பேய்களுக்கு உலக அளவுல ஃபேன்ஸ் கூட இருக்காங்க. சோ இந்த மாதிரி உலக அளவுல எல்லாரையும் அசத்தின சில பேய்களை பத்தி தான் இப்ப இந்த தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம். தி ஓமன் சூப்பர்மேன் சீரிஸ் திரைப்படங்களை இயக்குன திரு ரிச்சர்ட் டானர் அவர்களோட இயக்கத்துல 1976 வருடம் வெளியாகி உலக மக்கள் எல்லாரையும் அலற வச்ச திரைப்படம் தான் தி ஓமன். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்க ஒரு குழந்தை தான் இந்த படத்துல பேய்ங்க. இந்த பேய் கதாபாத்திரத்துக்கு உலகம் பூரா எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றத கடந்த 2006 வருடம் இந்த படத்தை திரும்பவும் எடுத்து வெளியிட்டப்ப இந்த குழந்தையோட அறிமுக காட்சி, அதாவது இன்ட்ரோடக்ஷன் சீன்ல ரசிகர்கள் அடிச்ச விசில்லையே தெரிஞ்சதுங்க. தி ஈவில் டெட் ஸ்பைடர்மேன் திரைப்படங்களை இயக்குன சாம் ரைமி அவர்களோட இயக்கத்துல 1981 வருடம் வெளியாகி உலகம் பூரா இருக்க பேய் பட ரசிகர்களுக்கு திகில் விருந்து கொடுத்த படம் தான் தி ஈவில் டெட். இதுல வர பேய் பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்தாலும் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நக்கல் பண்றதுன்னு ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துடுச்சுங்க. தி எக்ஸாசிஸ்ட் இயக்குனர் திரு வில்லியம் ஃப்ரைட்கின் அவர்களோட இயக்கத்துல 1973 வருடம் வெளியாகி உலகம் பூரா மாபெரும் வெற்றி பெற்று உலகம் முழுவதும் உள்ள சிறந்த ஹாரர் திரைப்படங்களில் முக்கியமான திரைப்படம் என பெயர் பெற்ற படம் தான் தி எக்ஸாசிஸ்ட். இதுல வர பசுசு என்ற பேய் சீலிங்ல தலைகீழா நடக்கிறது, தலைய முதுகு பக்கமா திருப்பி பாக்குறது, படிக்கட்டுல தலைகீழா நடக்கிறது போன்ற எக்ஸ்ட்ராடினரி ஸ்டன்ட்ஸ்கள் பண்ணது மட்டும் இல்லாம இது ஓட்ட வர பாதிரியார் கிட்டேயே ரொம்ப புத்திசாலித்தனமா பேசி குழப்புறதுன்னு ரொம்ப அபாரமான பர்ஃபார்மன்ஸையும் வெளிப்படுத்தி உலக பேய் பட ரசிகர்கள் நிறைய பேரை இந்த பேய் கவர்ந்துடுச்சுங்க. ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் திரு விக்டர் சால்வா அவர்களோட இயக்கத்துல 2001 வருடம் வெளிவந்த ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் என்ற படத்துல வந்த கிரீப்பர் என்ற பேய் பறக்கும்படியான இறக்கைகள், மனிதனை போன்று உடல் அமைப்பு, ஓவர் கோட், தொப்பி என ஒரு வித்தியாசமான ரகத்தில் இருந்ததால் அனைவராலும் மிகவும் பேசப்பட்டது. இதில் 2 பாகத்திலும் கிரீப்பராக நடித்தவர் ஜோனாதன் பிரெக் என்பவர். இந்த கிரீப்பர் பேய்க்கு ரசிகர்கள் அதிகம் இருப்பதால் இதன் 3ஆம் பாகத்தை எடுத்து இந்த ஆண்டு வெளியிட உள்ளனர். ஜெகன் மோகினி திரு பி விட்டலாச்சாரி அவர்கள் இயக்கத்தில் 1978 வருடம் தெலுங்கு, தமிழ் என இரு மொழிகளிலும் வெளியாகி தென்னிந்தியாவில் மாபெரும் வெற்றி பெற்ற படம் ஜெகன்மோகினி. நெருப்புல கால விடுறது, பாம்பு, தேல், பல்லி போன்ற விஷ ஜந்துக்களை கொதிக்கிற எண்ணெயில போட்டு வறுக்கிறதுன்னு படத்துல இந்த ஜெகன்மோகினி பேய் பயங்கர அட்டகாசம் பண்ணிருக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜெகன்மோகினி பல பேரோட ஃபேவரட் என்பது குறிப்பிடத்தக்கது. தி கிரட்ஜ் ஈவில் டெட் படத்தை இயக்குன இயக்குனர் சாம் ரைமி அவர்கள் தயாரித்து திரு டகாஷி ஷிமிசு அவர்கள் இயக்கி 2004 வருடம் வெளியான தி கிரட்ஜ் என்ற திகில் திரைப்படம் உலகம் முழுவதும் மாபெரும் வெற்றி பெற்றதுங்க. இதுல கண்களையும் முடிகளையும் காட்டி மிரட்டின கயாக்கோ என்ற இந்த ஜப்பான் பேய் தான் இப்ப சோசியல் மீடியால எல்லாம் கூட ரொம்ப ஃபேமஸ்ங்க. யாவரும் நலம், மனம், 24 போன்ற வெற்றி திரைப்படங்களை இயக்கிய திரு விக்ரம் குமார் அவர்கள் இயக்கி 2009 வருடம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் யாவரும் நலம். இதுல உங்க எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி ஒரு டிவி தான் பேய்ங்க. இந்த டிவி பேயின்றது ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட்ன்றதுனால நிறைய சினிமா ரசிகர்களால ரொம்பவே ரசிக்கப்பட்டது. முனி பேய்கள் கதாபாத்திரங்கள் மேல சினிமா ரசிகர்களுக்கு ஏற்பட்ட அதிகப்படியான விருப்பத்தினால முன்னாடி நெகட்டிவா கெட்டதா காட்டப்பட்ட பேய் கதாபாத்திரங்கள் பின்னாடி ஹீரோவா ரொம்ப பாசிட்டிவா எல்லாம் காட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு உதாரணம் தான் முனி, முனி 2, காஞ்சனா போன்ற திரைப்படங்கள். இவ்ளோ பேய் கதாபாத்திரங்களை பார்த்த நாம இப்ப கடைசியா ஒரு முக்கியமான மற்றும் நிறைய ரசிகர்களுக்கு விருப்பமான ஒரு பேய் கதாபாத்திரத்தை தான் பார்க்க போறோம். அதுதான் வேலட்.
பேய் படங்களை இவரை விட கமர்ஷியலா பெஸ்டா எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு உலக பேய் பட ரசிகர்களிடம் பேரெடுத்த இயக்குனர் திரு ஜேம்ஸ் வான் அவர்கள் இயக்கி வெளிவந்த தி கான்ஜூரிங் 1 and 2 என 2 பாகங்களும் உலகம் பூரா ஒரு கலக்கு கலக்கிடுச்சுங்க. இதுல இந்த பேலக் பேய் பட சீன்ல எல்லாம் ரசிகர்கள், அதிலையும் குறிப்பா இளம் ரசிகர்கள் எல்லாம் விசில் அடிச்சு கொண்டாடினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல உங்களோட ஃபேவரட் பேய்கள் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.